நமஸ்காரம். பத்மபுராண கதைகளின் எளிய பாராயணத்தை முடித்த பிறகு இப்பொழுது நான் பணிவுடன் பக்தியுடன் வேதக்கதைகளின் பயணத்தை தொடங்குகிறேன். இங்கு நான் கூறுவது அறிவு பெருமைக்காக அல்ல, இறைவன் எனக்கு தந்த சிறிய புரிதலின் ஒரு எளிய பகிர்வாக மட்டுமே. இந்த ஒலி நூலில் வேதக்கதைகளை தொடங்குவதற்கு முன் வேதங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை முதலில் சொல்ல விரும்புகிறேன். இது என் பக்கத்திலிருந்து இறைவனுக்கு அளிக்கும் ஒரு சிறிய அர்ப்பணமாக இருக்கட்டும். இதை கேட்போர் அனைவரும் வேதங்களை பக்தியுடனும் ஆர்வத்துடனும் அணுக வேண்டும் என்பதே என் விருப்பம். வேத கதைகள் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் நித்தியமான மதிப்புகளை எளிய கதைகளின் மூலம் சொல்லுகின்றன. கதைகள் மூலம் ஆழமான கருத்துக்களையும் சாதாரண மனிதன் எளிதில் புரிந்து கொள்ள முடிகிறது. மனிதன் சிந்திக்க தொடங்கிய காலம் முதல் இத்தகைய கதைகள் நாகரிகங்களையும் பண்பாடுகளையும் வடிவமைத்து வந்துள்ளன. வேதங்கள் நித்தியமானவை. அவற்றில் உள்ள ஞானமும் மனித உணர்வுகளும் கதைகளின் வழியாக நமக்கு கிடைக்கின்றன. இக்கதைகள் இரண்டு முக்கிய நோக்கங்களை நிறைவேற்றுகின்றன. ஒன்று, புராண வரலாற்றை நினைவில் வைத்திருப்பது. மற்றொன்று, ஆழமான உண்மைகளை கடினமான விளக்கமின்றி எளிமையாக சொல்லுவது. சில கதைகள் நேரடியாக புரியும், சில கதைகள் சின்னங்களின் வழியாக பொருள் சொல்லுகின்றன. இந்த கதைகள் ஒவ்வொரு காலத்திற்கும் சமூக வாழ்வோடு தொடர்பு கொண்டவையாக இருக்கின்றன. அதனால் இந்த தொகுப்பில் எல்லோருக்கும் புரியக்கூடிய அர்த்தமுள்ள எளிய செய்திகளை கொண்ட கதைகளே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஒலிநூல் பகுதியில் வேதங்களை அடிப்படையாக கொண்ட கதைகளின் முதல் அத்தியாயத்தை தொடங்க உள்ளேன். இதை நான் முழு மனதுடன் பக்தியுடனும் மனித குலத்தை வழிநடத்தி வந்த நித்திய ஞானத்திற்காக ஒரு சிறிய சேவையாக அர்ப்பணிக்கின்றேன். இந்த ஆன்மீக பயணம் இதை கேட்போர் அனைவருக்கும் அமைதி, தெளிவு மற்றும் பக்தியை அளிக்கட்டும். நாராயண நாராயண.